நான் எக்ஸசைஸ் பண்ண உனக்கே மணி வருது. பூசாரி மணி அடிச்சா பொம்பளைங்களுக்கு சாமி வர்றது இல்லையா? ஏழை விவசாயிங்க ஏர் பிடிச்சா பண்ணையாருக்கு தொந்தி வர்றது இல்லையா? தொழிலாளிங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா முதலாளிங்க பென்ஸ் கார்ல போறது இல்லையா? யாரோ ஓட்டு போட்டா யாரோ சொத்து சுகம் வாங்குறது இல்லையா? அது மாதிரி தான்ப்பா இதுவும். என்ன கம்யூனிசமா? கம்யூனிசம் தான், கம்யூனிசம் தான்டா. இதை தாண்டா பல பேர் மேடை ஏறி அடுக்கு மொழியில பேசுறாங்க. சில பேர் டெல்லிக்கு ஏரோப்ளைன்ல போய் ஜனநாயக சோசலிசம்னு பேசுறாங்க. எல்லா சினிமா ஹீரோக்களும் நெஞ்ச தட்டி கைய தூக்கி பாடுறானுங்க. இதுல என்ன ஒரு உண்மைன்னா இவனுக்கு யாருமே ஏழைங்க இல்ல. டேய் பாத்துறா கண்ணு பட்ட போதே. டைம் என்னது? 8 இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் பாத்துறா கண்ணு பட்ட போதே. ஜல்லியில கொண்டு வந்திருப்பாங்க. வந்திருக்கும்பா. டேய் சொன்னா கேளுடா. அப்ப புறப்பட வேண்டியதானே? கண்ணு படுறதுக்கு முன்னாடி ஐயா. டேய் நாயா ஏன்டா கண்ணு குத்துற? நீ என்ன புச்சா? சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறது தான் கீழே விழத்தான் செய்யும். மூஞ்சி வாயில ரத்தம் வரும். அப்பால எப்படி கத்துக்கிறது? அட நாயே அதெல்லாம் கத்துக்கிறவனுக்கு வேண்டா. வேடிக்கை பாக்குற எனக்கு ஏன்டா வருது? பாருப்பா கண்ணையும் குத்தி போட்டு நக்கல் பண்றான். கொண்டு போய் மிதிப்பா. ஐயோ குமாரனே புண்ணு ஆரவணமா? ஏடா புண்ணார வேண்டாம் மண்ணார வேண்டாம்ட்டு போடா. என்ன? கமீன். டேய் இதெல்லாம் வெளியில இருந்துட்டு உள்ள வரும்போது கேட்க வேண்டிய கேள்விய உள்ள வந்துட்டு கேக்குறியா நீ? யார் நீ? நேக்கு உடம்புல காயம் தழும்பெல்லாம் வேணும். டேய் எட்டி போ. இதோ பைத்தியக்கார உள்ள வந்து கடிச்சு வச்சிருவோம் போல இருக்கு. அதெல்லாம் இருந்தாதான் ஆம்பளையாமா என்ன கட்டிக்கு போறவ சொன்னா. அதுக்கேண்டா இங்க வந்த? ஏதாவது செவத்து தாண்டி சொம்ப திருடிட்டு போனீங்கன்னா உடம்புல வேணுங்கிற அளவுக்கு காயம் தழும்பெல்லாம் கிடைக்குமே. அது மட்டும் இல்ல, நான் தண்டால் பஸ்க்கெல்லாம் எடுக்கணுமாமா, கம்பு கூட சுத்தணுமாமா. என்ன அந்த பொண்ணு சர்க்கஸ் கம்பெனில வேலை செய்யறாளா? டேய் ஐ உங்களுக்கு ஒரு கண்ணு நொல்லையா? லொள்ளு பேசாதடா. கட்டா கண்ணாடிய பாக்கெட்ல வைடா. புறா தமிழ்ச்ச ஒர்க் பண்ணு. ஈஸியா இருக்கிறது வெயிட்டே இல்ல. வாங்கினா தாண்டா வெயிட்டே தெரியும். கண்ணாடியை கட்டினா உனக்கு 2 கண்ணுமே தெரியாதா? இல்ல சேட்ட. ஆமா உனக்கு அறிவு இருக்காயா? யாருக்கு தெரியும்? ஏன் என் மேல தண்ணி ஊத்துன? ரோடு ரோலருக்கு உனக்கு வித்தியாசமே தெரியலமா. மேல ஊத்திட்டேன். அடேங்க அப்பா, எந்த கடையில நீ அரிசி வாங்குன? ஐயம்மா ஏன்டா சிரிக்கிறீங்க? எனக்கு 2 கண்ணு தெரியாம இருக்கிறது எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? நாட்டுல நடக்கிற கன்றாவி கட்ட விட்டெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லையே. எனக்கு என்னமோ குருடனா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு எடிசன். நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹாலை விலைக்கு வாங்கி அதுக்குள்ள குடியிருக்கும் போது கண்ணு போனா ஃபீல் பண்ணலாம். இல்ல ஊட்டியில 1000 ஏக்கர் எஸ்டேட் இருந்து அதை பார்க்க முடியாம கண்ணு போனா ஃபீல் பண்ணலாம். இல்ல வாழ்க்கையில ஒரு மீனா மாதிரியோ ரோஜா மாதிரியோ உலக அழகி ஐஸ்வர்யா மாதிரியோ ஒரு பொண்டாட்டியா இருந்து அப்ப கண்ணு போனா இவங்களை எல்லாம் பார்க்க முடியாம போச்சேன்னு ஃபீல் பண்ணலாம். தட் இஸ் ரீசன். ஏண்டா டேய், இந்த ஒன்றே நான் குடிசையில குடியிருந்துட்டு இவனுக்கு எல்லாம் பொண்டாட்டியா இருக்கும் போது இந்த கண்ணு இருந்தா என்ன போனா என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, ஆக்சுவலா என்ன இது? செத்து போன மானோட கொம்பு சாமி இது. மணி வரப்பல ஏதாவது எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நடி சாமி. ராம் ராம் ஹரே ராம். டேய் நிறுத்துடா. என்னடா இது? பஸ்கிங்கண்ணா. என்ன பஸ்கி? மார்கழி மாசம் பஜனை கோஷ்டில சப்ளா கட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிற? அப்படி சொல்லப்படா. பின்ன சப்ளா கட்டையை பலா கட்டைன்னு சொல்லுவாங்களா? 1000 தான் இருந்தாலும் நீங்க குரு, நான் சிஷ்யன். நீங்க ஒரு தடவை எப்படின்னு சொல்லி பண்ணேன்னா அப்படியே பிடிச்சிட்டு பண்ணிடுவேன். உழைக்கிற புள்ள தொழில் கத்துக்கிற முறை. டேய் போடா. மரியாதை தெரியாத பையன். நேத்துக்கு வந்த பையன் எவ்வளவு மரியாதை நடந்துக்கிறான் பாரு. டேய் சொல்லுங்க. பஸ்கிங்கிறது புதிங்கால போடுற அளவுக்கு உட்கார்ந்து எந்திரிக்கணும். அண்ணன் என்ன பாரு, நான் செய்யறேன் அது மாதிரி செய். என்ன பாரு, கால 2 நல்லா விரிச்சு வச்சுக்கிட்டு இப்படி கையை 2 மேல தூக்கிற வச்சுக்கிட்டீன்னு உட்கார்ற. ஐயோ அம்மா. யார் இவன் தான் மான்கம்பு கீழே போட்டான். நேக்கு இதெல்லாம் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. கம்பு சுத்துறது கஷ்டமா? அது அது கம்பு சுத்தலாங்க, அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நான் கொடுக்குறேன். அவ்வளவுதான். ஐயோ, சின்ன வயசுல நான் ஸ்கூல்ல எழுதிருச்ச டீச்சர் என் கையை பிடிச்சு சொல்லி கொடுத்தா. வீட்டுல கோலம் போடுறச்ச அம்மா என் கையை பிடிச்சு கத்து கொடுத்தா. அதே மாதிரி தான் நீங்களும். உங்களுக்கு ஒண்ணும் மனசுல விகல்பம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க.
ஹை உடம்பார் ரீலு. அவனை கிடக்குறாங்க. அது பின்னாடி இருந்து இப்படி கொஞ்சம் திரும்புங்க. ஐயோ அண்ணே, என்னடா ஆம்பளைகளுக்குலாம் கம்பு சுத்த எடிசன் எப்படி சொல்லி தருவாப்ல? ஏண்டா கம்பகத்துக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? 2 மாசம். 6 மாசம் வரைக்கும் கம்ப கையில் தொடக்கூடாது. தண்டால் பசிக்குதா சொன்னா இல்லையா? சொன்னா இல்லையாடா? குனிடா போடா தண்டால். ஐயோ அம்மா, இப்படி தாப்பா ஆம்பளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பான். ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். அவங்களையும் தண்டால் போட சொல்லுங்க. தண்டால் போட்டுருங்க. ஆஹா, நம்ம ஜிம்மு புண்ணிய பூமி ஆகிருச்சுப்பா. டேய், நீ தண்டால் போட்டு குப்புற விழுந்துன எடிசன் என்ன பண்ணா? அடி வவுத்துல கைய குத்தி ஹெல்ப் பண்ணாருப்பா. எடிசன் அடி வயித்துல கைய கொடு. ஆமா, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். முதல்ல கைய தொட்டான், அப்புறம் அடி வயித்துக்குள்ள கைய விட்டான், அப்புறம் ஏதோ டக்கால்ட்டி பண்ணி நெஞ்ச தொட்டான். இனிமே ஜிம்மு ஜிம்கானா தாண்டா. போன வையா வாயா பூவ. அது என்னைய பூவுன்னு பேரு? அது நம்ம பேர் கண்ணனுங்க தங்க. ஒரு 10 வயசுல லெஃப்ட் சைடு கண்ணுல பூ விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் நம்மளை பூ விழுந்த கண்ணன் கூப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுவே சுருங்கிங்க பூவுன்னு ஆகி போச்சுங்க. அவன் எங்கேயும் குப்பை உள்ளையா இருக்கிறான். என்ன குப்பன? ஏண்டா எங்க தலைவரை, எங்க அண்ணனை, எங்க உயிரை, எங்க தெய்வத்தை சிஎம்ஏ குப்புசாமின்னு புல் பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது தெரியுமா? மரியாதையா மிஸ்டர் சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் நீ ஒரு ஜால்ரா, நீ வந்து அவனே அவனேங்கறியாடா, அப்படின்னு தெரியுமா? தங்க தங்க நம்மளை அடிச்சு போடாதீங்க. இதே தெய்வமே என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா பூவே வாயா பூவே. என்ன கீழே சத்தம்? அது என்ன ரத்தம்? அது வந்துங்க தங்க, நான் உள்ள வந்துட்டு இருந்தாங்க தங்க. அப்ப ஒரு கட்சிக்காரன் வந்துங்க குப்பன் உள்ளையாடா இருக்கிறான் அப்படின்னு கேக்குறானுங்க. அப்படியா? அதுக்கு வந்துங்க நான் என்ன சொன்னேன், எங்க தலைவரை, எங்க உயிரை, எங்க அண்ணனை, எங்க தெய்வத்தை சிஎம்ஏ குப்புசாமின்னு புல் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. மரியாதையா மிஸ்டர் சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. நீ ஆஃப்டர் ஆல் ஒரு தொண்டை, நீ அவனை என்னன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டதுங்க ஓங்கி வாய் மேல அடிச்சு போட்டாங்க தங்க. நிறைய நத்தம் வந்துருங்க தங்க. பாதி அவன் தொடச்சு தன் தலையில ஆக்கிட்டுங்க. நான் என்னமோ அவனை கீழே தள்ளி விட்டு அதுல மண்டை உடைஞ்சு ரத்தம் வந்த மாதிரி ஆக்ட் பண்றானுங்க. நீங்க வேணா பாருங்க. இப்ப ஐயோ தலைவான் சவுண்ட் விட்டு உள்ள வருவான் பாருங்க. ஐயோ தலைவா, ரத்தம் தலைவா ரத்தம். நிறுத்துடா. உன் தலையில இருந்து எப்படி ரத்தம் வருதுன்னு எனக்கு தெரியுமாடா. முதல்ல போடா வெளியில. இந்த நிமிஷத்தோட உன்னை கட்சியில இருந்து விலகுற. போடா போடா குப்பா. ஏண்டா நீ ஏன் என்ன கட்சி விட்டு விலக்கிட்ட? அப்புறம் என்ன உனக்கு மரியாதை கொடுக்கணும்? போடா தலைவனா அவனா. இங்க எதுக்குடா ஆடிட்டு இருக்க? அவன்கிட்ட போயிட்டாரு. அவன் போயிட்டு போறான் நாயே. நீ வா உட்கார். அப்புறம் அந்த மேற்படி விஷயம் என்னாச்சு? 5 கோடி ஒரே பெட்டியில் வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த சக்கரை ஆலை லைசன்ஸ் அவனுக்கு கொடுத்துடலாம். அப்புறம் அந்த மேற்படி விஷயம் என்னாச்சு? அதான் நைட் நீங்க அந்த இடத்துக்கு வந்துருங்க தங்க. சரி. பிகாஸ் தங்க செக்ஸ் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் தி லைஃப் தங்க. யார் சொன்னது? செக்ஸ் இஸ் எ லைஃப். இந்த மந்திரி பதவி, கவர்மெண்ட், ஜனங்க இதெல்லாம் சைடு தான். தங்க சூப்பர் ட்ரெஸ்ஸிங் தங்க. பார்த்தா மந்திரி மாதிரி இல்லைங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிறீங்க. யோ மந்திரிங்கிறதுக்காக வேட்டி சட்டையோட அலைய முடியுமாயா? குற்றாலத்துக்கு போனா கோமணம் கட்டிட்டு தான் குளிக்கணும். மந்திரிங்கிறதுக்காக வேட்டி சட்டையோட குளிக்க முடியுமா? வெளிநாட்டுக்கு போனோம்னா கோட் சூட்டோட போவேன். இப்படி கலர் பார்க்க வந்தேன்னா ஜிமுக்கா போனதான் என் கெத்தா இருக்கேன். சரி பேச்சை மாத்துறேன். ஃபிகருங்க வந்துருங்க. 20 வயசு தானே? சிறு வயசு தானே? 14 வயசு தானுங்க. போன மாசம் தான் எனக்கு தாவணி போட்டு. ரொம்ப சிறு வயசா இருக்கும் போல இருக்கு. இல்ல இல்ல அங்க பாருங்க. ஃபிகர் சூப்பரா இருக்கு. ஆனா வயசு தூக்கலா இருக்கும் போல இருக்கா. He is not 14. You are in மப்புங்க. சுண்டு வரல் நீட்டிட்டு ரெடியா இருங்க. வெயிட். நிஜமாவே புதுசா தங்க லேசா சுண்டு வரலால் தொட்டு பாருங்க, அப்பதான் தெரியும். ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு.
என்னையா காக்கா விழுப்பு கறி கூட்டு வந்துட்டேன். காக்கா வலிப்பு இல்லைங்க தங்க, அதான் சொன்னாங்கல்ல வெக்கம்னு. வெக்கமா? ஃபேமிலி இல்ல ஃபேமிலி ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியா இருக்கும் போல இருக்குதா? தங்க நான் போய் மத்த ஃபேமிலியில வருதான்னு பாக்குறேன். ஓ அது ஏன் போகுது? ஏன் இது ஒண்ணு இங்க நிக்கிறது உங்க அண்ணுக்கு தெரியலையாக்க? இதுதான் அவசரமானவனையும் கூட வச்சு கூடாது. பெட்டி கொண்டு வந்தா தான் உள்ள போய் மந்திரி பார்க்க முடியும். மகஜர் மட்டும் கொண்டு வந்தா அதை வச்சுட்டு நாக்கத்தான் வலிக்க முடியும். இது தெரியாம வெளியே லைன் கட்டி கொண்டிருக்கிறானுங்க மடையனைய. எடிசன் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஐயா? மகஜர் கொடுக்க வந்த இடத்துல அதுவும் மந்திரி வீட்டுல பீடி எடுத்து வாயில வைக்கிறிய? எடியா பீடிய தம்மடி கூட நீங்க போர்டு போட்டிருக்கா, என் கை என் வாய் என் காசு, நான் அப்படித்தான் அடிப்பேன். இந்த லொல்லெல்லாம் பேசாத. நமக்கு காரியம் ஆகணும். மழையாலும் புயலாலும் பாதிக்கப்படாத மாதிரி நம்ம சேரி ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு மந்திரி கிட்ட மகஜர் கொடுக்க வந்திருக்கோம். ரொம்ப அடக்க ஒடுக்கமா நடந்துக்கணும், அதை மறந்துடாத. நான் மறந்துடலையா? மந்திரிக்கு தான் மறந்துடுறாங்க. இது எத்தனாவது மகஜர் தெரியுமா? 14வது மகஜர். கூப்பிடுறாங்க. அடக்கம் அடக்கம் அடக்கம். மந்திரி பார்த்து மகஜர் கொடுக்கணும் சார். என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. ஓட்டு மந்திரிக்கு தானே போட்டான். எடிசன் பேசி கெடுத்துறாத. அதுக்காக ஒவ்வொருத்தரையும் மந்திரி தனித்தனியா பார்க்க முடியுமா என்ன? ஓட்டு கேட்கும்போது தனித்தனியா காலில் விழுந்தானே ஓட்டு கேட்டீங்க. எடிசன் பேசி கெடுத்துறாத அண்ணா. இது ரொம்ப பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. கம்முன்றியா? அவனுக்கு ஊழ குசும்பு கொஞ்சம் ஜாஸ்திங்கண்ணா. நீங்க மந்திரி கிட்ட சொல்லி எங்க ஏழை ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருங்கண்ணா. நீங்க சொன்னா நடக்குங்கண்ணா. நான் வரணுங்கண்ணா. யோ பாயா நான் வரணுங்கண்ணா. 6 கோடிக்கு முடிச்சிடணும். ஆமாண்ணா. ஐய என்னப்பா அது எப்ப பார்த்தாலும் மூக்குறிஞ்சிட்டு? நமக்கு எப்பவுமே சைனஸ். சிந்திராப்படி இருந்தா வெளியில போய் சிந்திட்டு வா. வீட்டுக்குள்ள சிந்தி அசிங்கப்படுத்துறாத. தங்க உங்களுக்காக புதுசா ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்ப ஏதோ விஷயம் இருக்குங்கிற. சார் பாட்டு கேட்டுட்டு நான் போய் பேசி முடிச்சுட்டு வரேன். திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. ஐய் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுப்பா. பயந்து விடா. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே அட இருக்குது. ஆஃப் பண்ணுப்பா. அப்ப நாங்க வரமா? இப்படியே சுத்திட்டு இருக்கியே, உனக்கு லட்சியம் எல்லாம் எதுவும் இல்லையா? நமக்கு என்னங்க தங்க லட்சியம்? உங்களை பாக்குறது தான் லட்சியம். நம்ம லட்சியம் நான் சொல்லு. சொல்லுங்க. கோடி கோடி கோடி. எங்க இங்க தெருக்கோடிங்களா? நான் எதுக்கு பாப்பு தெருக்கோடிக்கு போனோம்? நான் நிரந்தர அமைச்சர். நிரந்தர அமைச்சருங்களா? நிரந்தர மனுஷனே கிடையாதுங்க தங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் செத்து போய் பணமாயிருவானுங்க. நிரந்தர பணம் கூட கிடையாதுங்க. எரிச்சா சாம்பலுங்க, பொறைச்சா மண்ணுங்க. தத்துவம் எல்லாம் பேசாத, வந்த விஷயத்த சொல்லு. அது அவசரமா நம்மளுக்கு பணம் வேணுங்க. என்னது? அட்லீஸ்ட் லட்சமாவது வேணுங்க. அது அன்னைக்கே சொல்லிட்டேனப்பா, 10 காசு கூட தர முடியாதுன்னு. கொஞ்சம் பழசெல்லாம் நினைச்சு பாருங்க தங்க. எனக்கு பழசெல்லாம் நினைச்சு பார்க்க போர் அடிக்கும். நீ வேணா நினைச்சு பார்த்துட்டு ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிட்டு போ. ஆட்டிய பள்ளியை தோக்க வரும் நாயகனே, 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 ஆட்டிய பள்ளியை தோக்க வரும் நாயகனே. குழந்தைகள்லாம் சூப்பரா இருக்கும் போல இருக்குதா? நமக்கு டீச்சர் தானுங்க பிடிச்சி. புவர் டேஸ்ட் பா. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். எத்தனை குழந்தைங்கம்மா படிக்குது? 120 பேருங்க. 120 குழந்தைங்க படிக்குதாமா? லேட் ஆகுதுங்க தங்க, மீட்டிங் போகணும். ரிப்பன் வெட்டி. கத்திரிக்கோள் எல்லாம் பல்லியா கிடைக்க முடியா? கத்திரிக்கோளைங்கம்மா. உமா கத்திரிக்கோள் எங்கம்மா? ஜானகி கிட்ட இருக்கு டீச்சர். ஆமா ஜானகி. சார் சீக்கிரம் கொண்டு வாமா. எடுத்துக்கோங்க. வெட்டுங்க. அட வெட்டுங்க. வெட்டுங்க. சரிங்க. காதால தோல்விதான். வேற என்ன செய்ய சொல்றேன்? வேற வைக்கல வச்சு வாதாடலாம்னா அதே நீ கேட்க மாட்டேங்கிற. நானா வாதாடிக்கிறேன்னு சொன்னா அதே நீ கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி ஒரு அளவு வேண்டாம், தூக்கல தூக்கி செத்தாவ தொலைறான்னு சொன்னா அதையும் கேட்க மாட்டேன்னு சொல்றீங்க. இவங்க அப்பா ஓட்ட கண்டிஷனுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டு
அவர்கிட்ட போய் பல்லு அழிச்சு கையை கட்டி நின்று காரியத்தை சாரிச்சுக்கிட்டு காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் எடுத்துட்டு போய் தாலியை கட்டேன்னு வச்சுக்கா. இவங்க அப்பா சொன்னாரு பாரு, உண்ட வீட்டுக்கு ரண்டகம்னு. அதுக்கு உண்மையான உதாரணம் நான் தான். உண்ட வீட்டுக்கு ரண்டகம்னா என்ன? உதவி செஞ்சவங்களுக்கே கெடுதல் பண்றது. அதுக்கு கரெக்டான உதாரணம் என்ன? அன்னைக்கு ஹோட்டல்ல ரவுடிங்க கிட்ட இருந்து எங்க அம்மாவையும் என்னையும் காப்பாத்தி உதவி செஞ்சார் இல்லையா, அது எல்லாம் நாங்க மறந்துட்டு இவரையும் நான் மறந்துட்டு கல்யாணம் பண்ணிக்காம ஏமாத்தினா அதுக்கு பேருதான் உண்ட வீட்டுக்கு ரண்டகம்ங்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் துரோகம். ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு கப்புன்னு கழட்டி விட்ட மாதிரி. சூப்பர். அட பாவி, மல்லிகை பூ மாதிரி இருக்குடா கை. இத போய் கழட்டி விடுறேன்னு சொல்றியே, இன்டர்நேஷனல் லெவல்ல நீ ஒரு இடிச்சு வாயண்டா. யோ, அவதான் அர்த்தமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானா? நீ கூட சேர்ந்து லவ் சொல்றியா? மனுஷனை லவ் பண்ணலாம், பணத்தை லவ் பண்ண முடியாது. நான் பணமா இல்ல மனுஷனாகிறது என்ன முடிவாகல. எங்க அப்பா கிட்ட பணம் வந்தாலும் மனுஷன் ஆயிடும். பாத்துப்பா, இவங்க அப்புறம் சுடுகாட்டு பக்கம் அனுப்பவே கூடாது. குளியில் இருக்கிற பணத்தை எல்லாம் தோண்டி ஊருக்குள்ள கூட்டி வந்துருவான். ஊருக்குள்ள கூட்டி வந்து சாஸ்திரியா வந்துட்டாரு. சாஸ்திரியாரு பிச்சிருவார். இப்போ அவங்க அப்பா சாஸ்திரி இருக்கானே, அவன் ஓல்டு பழைய பஞ்சாங்க. ஆனா அவன் பொண்ணு இருக்குதே, அது நியூ மாடர்ன் கேளு. இப்போ ஒரு மந்திரி கல்யாணம் பண்ணிட்டு கொடி கட்டின காரில் போய் பெரிய பெரிய ஆபீஸர்ல கதவை திறந்து விட்டு நகை கடைக்கும் ஜவுளி கடைக்கும் போனா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாப்பல. நீ பர்சனலா அவளை பார்த்து பேசினீன்னா சரி பண்ணி போடலாம். ஆனா நீ பேசுறதுல தான் இருக்க, நேக்கா பேசணும். ராமருக்கா ஆஞ்சநேயர் சீத்தை கிட்ட தூது போன ராமர் என்ன பண்ணாருங்க? என்ன பண்ணாரு? மோதிரத்தை கொடுத்துட்டாருலங்க. இந்த அது என்ன காலம், இது என்ன காலம்ங்க? நீங்க இந்த செயினை கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா கெத்தா இருக்கும். செயின் அண்ணியா செயினு, நீ மட்டும் அவளை சரி பண்ணு. திருச்சியில பாதி 9 எழுதி வைக்கிறேன். திருச்சி எப்படிங்க தாங்க நீங்க எனக்கு எழுதி வைக்க முடியும்? போன வாரம் வாங்கிட்டேன். ஐயோ, இதை பாரு போவே, நான் அந்தமானுக்கு போயிட்டு அடுத்த மாசம் திரும்பி வரும்போது ஏர்போர்ட்டு கவர்மெண்ட் கார் வரக்கூடாது, எங்க மாமனார் கார் தான் வரணும். மாமனாரே வருவாருங்க. நீங்க அவர் மடியில உட்காந்துட்டாங்க, சக்கர வண்டியிலேயே வீட்டுக்கு போலாம். Who is a nice boy, இவங்கிட்ட இல்ல இப்படி பிடுங்கினாத்தான் உண்டு. இவன் என்ன உழைச்சா சம்பாதிச்சா, ஊழல் பண்ணி தான் சம்பாதிச்சா. அட பாத்தோட்டப்பா. ஓ, இறங்கிட்டியோ? ஹைலைட் புதுசு. அந்தமானில் வெற்றி கொடி நாட்டிய வீரனே, அந்தமானில் வெற்றி கொடி நாட்டிய வீரனே, அந்தமானில் வெற்றி கொடி நாட்டிய வீரனே, அந்தமானில் வெற்றி. இன்னும் ஜெய போடுறானுங்க, இன்னும் ஆட்சி கவில்ல அப்படியே மெயின்டைன் ஆகுது. டார்லிங் ப்ளீஸ் ஈவினிங் மீட் மீ. அப்புறம் அங்க பூவுன்னு ஒருத்தன் இருப்பேன், அவங்க கண்ணில் பட்டுறாதீங்க. ஏன் தலைவா? அந்தமான்ல நாம ஜாலியா இருந்ததுக்கு அவன் ஒரு விலை வச்சு 10,000 அமைக்கிடுவேன். அப்புறம் கட்சிக்காரங்கள போனதுக்கு அப்புறம் இறங்குவாங்க. ஏன்னா அரசியல்ல இமேஜ் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஏன் தலைவா, இந்த கும்பலுக்கெல்லாம் அறிவே வராதா? அவனுங்களுக்கு அறிவு வந்துருச்சுன்னா நாம எங்க விமானத்துல போறது, சைக்கிள் டபுள்ஸோட போக முடியாது. அவனுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகணும், நாம இப்படியே மெயின்டைன் ஆகணும். தட் இஸ் பாலிடிக்ஸ். சாத்திட்டு உள்ளே இருங்க, சண்டை பிடிச்சிக்காதீங்க. நான் ஜாலராக்கள் அனுப்பிச்சு வந்துடுறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த வேலை தானே வேண்டாங்க. வரவேற்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. யார் யாரு எந்தெந்த லாரியில் வந்தீங்களோ அதே லாரியில் போய் ஏறிக்கிங்க. போங்க போங்க. இந்த கட்சிக்காரங்களுடைய காரு, கவர்மெண்ட் காரு எல்லாத்தையும் அனுப்பிச்சிருங்க. மாமனார் வீட்டுல இருந்து வண்டி வந்திருக்கோம், நானும் இப்போ அதில் வந்துடுறோம். நீ ஏதாவது லாரியில முன்னாடி இருக்கியா? போயா. சரி சார். புறப்பட மாமனார் வீட்டுக்கு போலாம். ஏரோப்ளேன்ல வீடு வரைக்கும் போறது பத்தி இல்லைங்க தாங்க, ரக்க சைடுல இடிக்கும். இந்த கோயம்புத்தூர் குசும்பு தானே வேணாங்கிறது. என் கல்யாண பிரச்சனை எந்த லெவல் இருக்கு? எனக்கு தங்க நீங்க அந்தமான்ல பேப்பரே படிக்கிறது இல்லீங்களா? பை. See you. ஐயோ, See you, darling. அந்தமான்ல உங்களுக்கு பேப்பர் படிக்கிறதுக்கு நேரம் இருந்திருக்காதுங்க தங்க, நேரம் இருந்திருக்காதுங்க. எப்படியா இருக்க? 3 பேர் இல்ல, இதுகளோட பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. எப்படி பிகரு?